அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீதி வழங்கும் யம தர்மராசன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அஷ்ட திக்கு பாலர்களின் தெற்கு திசையில் அதிபதியான யமதர்மன் மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். உலகில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் உள்ள முக்கியமான 2 கடமைகள் தான், ஒன்று தானம், மற்றொன்று தர்மம் ஆகியவையாகும். தானம் என்பது ஒருவர் பலனை எதிர்பார்த்து செய்வது ஆகும். தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்வது ஆகும். அவரவருக்கு உரிய வகையில் இவற்றை கடைபிடித்தால் உலகில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இறந்தே தீர வேண்டும் என்ற வாழ்க்கையில் நியதியில் மகிழ்ச்சி கொண்ட மனதுடன் இந்த உலகை விட்டு செல்ல இயலும். மரணம் எனும் விஷயத்தை கட்டுப்படுத்தும் தேவன் யமதர்மன் ஆவார். அவருக்கு தர்மராஜன் என்ற பெயரும் இருக்கிறது. காலம் தவறாமல் உயிர்களை கவர்வதால் காலன் என்ற பெயரையும் உண்டு. பேராசையில் மூழ்கி பொருள், பொன், புகழ் ஆகியவற்றை நிபந்தனைப்படியே வாழ்பவர்கள்தான் மரணத்துக்கு பயப்படுவார்கள். சத்தியத்தை கடைபிடித்து நீதி நேர்மையுடன் வாழ்பவர்களுக்கு மரண பயம் இருக்காது என்பது ஆன்மீக சான்றோர்களின் குறிப்பிடத்தக்க முடியாத பொன்மொழி. அஷ்ட திக்கு பாலர்களில் தெற்கு திசையில் அதிபதியான யமதர்மன் மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தில் வந்தவர் ஆவார். அதாவது மகாவிஷ்ணுவுடன் இருந்து தோன்றிய பிரம்மா, அவரிடமிருந்து தோன்றிய மரீசி, காஷ்யப்பர், சூரியன் ஆகியோர் சூரியனிடமிருந்து தோன்றியவர்களே யம தர்மராஜன் ஆவார்கள். விஷ்ணுகர்மாவின் மகள் சம்பஜாவின் சூரியன் மனம் புரிதல். அவர்களுக்கு மனு, யமன் என 2 மகன்கள் என மற்றும் இருக்கிறார்கள். யமுனா என்ற மகளும் பிறந்தனர். யமன் நீதி நேர்மை தவறாத சத்தியத்தில் பிரதிநிதி. தனது சித்தி சயாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சூரியனின் ஆணைப்படி சிவனை குற்றி கடும் தவம் புரிந்து அவர் அதிபதியாக விளங்குகிறார்கள். இவரே முக்கியமாக நம் மனிதர்கள் பயன்படக்கூடிய பெரிய பயனாக இருப்பார்கள். தனது சித்தியின் சாயாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சூரியனின் ஆணைப்படி சிவனை குறித்து கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் தென் திசை அதிபதி என்ற பட்டத்துடன் யமலோகத்துக்கும் அதிபதியானார். சிவபெருமான் தனது ரிஷபத்துக்கு சமமாக தோற்றம் கொண்ட கரிய எருமை மாடு ஒன்றை உருவாக்கி விஷ்ணுவின் அம்சமான யமனுக்கு வாகனமாக அருளியதுடன் ஜீவன்களின் பாவ புண்ணியங்களை ஏற்ப நீதி வழங்கும் அதிகாரத்தை யமதர்மனுக்கு வழங்கினார். 2 கூரிய சிகரங்களுடன் நடுவில் உள்ள பாதாளத்தில் ஓடும் அக்னி ஆற்றுக்கு மேல் சிகரங்களை இணைத்து கட்டிய ஒரு தலைமுடியில் கட்டி தொங்கவிடப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து யமதர்மன் நீதி வழங்குவதாக ஐதீகம். அவரது நீதி சிறிது பிசகாகினாலும் சிம்மாசனத்துடன் யமன் அக்னி ஆற்றில் விழ நேரிடும் என்ற நிலையில் சரியான நியாயமான வழங்குவதாகவும் புராண கதைகள் உள்ளன. தேவர்களும் மிகவும் மதிப்புடன் முக்கியமாக கருதப்படுபவர் யம தர்மராஜன் ஆவார். முக்கியமாக ஆயுள் விருத்திக்காகவும் நோய் நொடிகள் மற்றும் மரண பயம் விலகவும் யமதர்மன் கோயில் கொண்டுள்ள தலங்களுக்கு பலரும் சென்று வழிபாடுகளை செய்துவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள யமதர்மன் கோயில்கள் பற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூரில் இருந்து காரமடை வழியாக சத்தியமங்கலம் செல்லும் பாதையில் உள்ள சிறுமுகையில் யமனுக்கு கோவில் இருக்கிறது. சக்தி வாய்ந்த கோவிலாக இருப்பின் உள்ளூர் மக்கள் அவ்வளவாக வருகை தருவதில்லை. இந்த கோவில் பௌர்ணமி நாளன்று தரிசனம் செய்தால் ஆயுள் தோஷம் விலகுவதாக ஐதீகம். எந்த நோயாக இருந்தாலும் வேண்டிய ஒரு மாத காலத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. இந்த கோவில் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தலத்துக்கு யமன் விநாயகருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. கோவை மாநகரில் மற்றொரு சித்திரகுப்த யமராஜன் கோவிலும் உள்ளது. இந்த கோவில் சிங்காநல்லூர் வெள்ளலூர் பாதையில் அமைந்துள்ளது. கருவறையில் யமதர்மன் எருமையின் மீது அமர்ந்தபடியும் அவருக்கு அருகில் சித்திரகுப்தன் நின்றபடியும் சிலை வடிவம் இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரில் அருகே திருச்சிற்றம்பலம் என்ற ஊரிலும் யமதர்மனுக்கு கோவில் இருக்கிறது. இது 1000 வருடம் பழமை வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவில் மூலவராக யமதர்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சமர்ப்பித்தால் நேர்த்தி கடன்களை உங்களுக்கு விரைவாக நிவர்த்தி தருகிறார். கோவிலில் உள்ள யமன் உருக்கிய மீசையுடன் எருமை மீது அமர்ந்து நீல வண்ண வஸ்திரம் அணிந்து கைகளில் பாசக்கயிறு, ஓடைச்சுவடை, கதை ஆகியவற்றுடன் காட்சியளிக்கிறார். மூலவருக்கு கீழே சித்திரகுப்தன் மற்றும் யமதூதர்கள் உள்ளனர். இந்த கோவில் வழிபடுபவர்களுக்கு ஆயுள் நீட்டிக்கும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமைகளில் யமகண்டம் நேரங்களில் இந்த கோவில் ஆயுள் விருத்தி ஹோமம் நடத்தப்படுகிறது. திருட்டு கொடுத்தவர்கள், பிறரால் ஏமாற்றப்பட்டவர்கள் அங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு
கோரிக்கை பேப்பரில் எழுதி யமதர்மன் சன்னதியில் வைத்து வழிபட்டால் சூலத்தில் கட்டி செல்கிறார்கள். சில நாட்கள் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றி விடுகிறார்கள். மயிலாடுதுறை அருகே நள்ளிரம் குடவாசல் சாலையில் உள்ளது ஸ்ரீ வாஞ்சியம் நாதர் கோவில். இங்கு யமதர்மநாதருக்கு சன்னதி உள்ளது. இந்த தலத்தில் இருப்பவர்களுக்கு மரண வேதனை இல்லை என்பது ஐதீகம். இந்த தலக்கு வாஞ்சிநாதருக்கு யமதர்மராஜன் வாகனமாக உள்ளார். இங்கு குப்த கங்கை தீர்த்தத்தில் நீராடி யமனை வழிபட்ட பிறகு மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பது மரபாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.